அடிமை பணிப்பெண்களா, என்னோட பரிசை தொட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும்? என்னோட மாலையத்தோட உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு சொல்லுங்க. இல்ல இல்ல, நாங்க கையால ஒண்ணு வைக்கல. வீரா மேல ஆன அந்த பரிசை நாங்க சந்திரகாந்தா கிட்ட கொடுத்துட்டோம். வீரா மேல ஆன இப்ப மாலை சந்திரகாந்தா கிட்ட தான் இருக்கு. நீங்க வேணா போய் பாத்துட்டு வாங்களேன். சந்திரகாந்தாவுக்கு அந்த மாலை கிடைச்சிருந்ததுன்னா அத இன்னும் அவ ஒருவேளை மாலை சந்திரகாந்தா கிட்ட தான் இருக்கு. அத பார்த்து இன்னொரு அவ செத்தே போயிருப்பா. என்னது? இல்ல, அது என்னன்னா அந்த மாலையை நீங்க தான் கொடுத்தீங்கன்னு நாங்க அவகிட்ட சொல்லல. வீரா தான் அந்த பரிச அவளுக்காக கொடுத்ததா அவகிட்ட சொன்னோம். அவ வீரானா செத்துருவா. அதே மாதிரி மாலையை பார்த்ததும் செத்துருவா. கிளம்புங்க, ரெண்டு பேரும் முதல்ல கிளம்புங்க. இல்லனா மாயாவிகளை வர வச்சு உங்க ரெண்டு பேரையும் கல்லா மாத்தி நிக்க வச்சிடுவேன். வேணாம் 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 வேணாம், சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. அப்பா, ஒண்ணு உறுதியாயிடுச்சு. இந்த முட்டாள் பணிப்பெண்கள் போலி ராஜகுமாரி, அதாவது அந்த சந்திரகாந்தா கிட்ட நான் கொடுத்த பூவையும் பரிசையும் வீரா கொடுத்ததா சொல்லி கொடுத்துட்டாளுங்க. அந்த அப்பாவி சந்திரகாந்தாவோட மனசுல வீராவோட காதல் மயக்கத்தை தூண்ட ஆரம்பிச்சிருக்கோம். நான் வீராவோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமும் அவ மயங்காம இருந்தா எப்படி? இன்னைக்கு அவ உடம்புல இந்த பாம்பு ஏத்த போற விஷயத்தினால அவ உயிர் அவளை விட்டு போயிடும். இல்லனா அவளுடைய உண்மையான தோற்றம் இன்னைக்கு எல்லாம் வெளியே வந்துடும். அவ மாயாவின்னு தெரிஞ்சிடும். இன்னைக்கு ராத்திரி சந்திரகாந்தாவுடைய வாழ்க்கை முழு இருட்டாயிடும். அவ ஒளி இழந்துருவா. அவ யாருன்னு இன்னைக்கு ராத்திரி எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். நாகராஜா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஓம் நாகேஸ்வரா, ஓம் நாகேஸ்வரா, ஓம் நாகேஸ்வரா, ஓம் நாகேஸ்வரா. இன்னைக்கு மரண பரிசா உன்னை தேடி வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா சந்திரகாந்தா? நாகராஜா. நாகத்துக்கெல்லாம் நாகம். ஓ மாய சக்திய வெளியே எடு. நான் தான் சொன்னனே, இன்னைக்கு ராத்திரி சந்திரகாந்தா வாழ்க்கை இருட்டாயிடும்னு. காப்பாத்துங்க. நான் நினைச்சது நான் சாதிக்காம விடவே மாட்டேன் சந்திரகாந்தா. உனக்கு மாய சக்தி இருந்தாதான் உன்னை நீ காப்பாத்திக்க முடியும். ஓ மந்திரத்தை செய், மந்திரத்தை செய். இன்னைக்கு நாகராஜா இவளுடைய திரையை விளக்கிடுவாரு. இன்னைக்கு கண்டிப்பா 2ல 1 தெரிஞ்சிடும். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. மந்திர சக்தி, மந்திர சக்தி இவ ரத்தத்திலேயே இருக்கு பாத்தீங்களா? இவ இதுவரைக்கும் மந்திர சக்தி எல்லாம் மறைச்சு வச்சிருந்தா. ரத்னாவோட பொண்ணு ஒரு பெரிய மாயாவி. எனக்கு தெரியும். இந்த நாகம் இன்னைக்கு நீ யாருன்னு எனக்கு புரிய வச்சிருச்சு சந்திரகாந்தா.
உனக்குள்ள மாய சக்தி இருக்கு. நீ இந்த விஜயநகரத்துக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்க. என் இடத்துக்கு வந்ததுக்கு உனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியணும். சந்திரகாந்தா, நீ ஏன் உண்மையை மறைச்சு வேற மாதிரி நடிக்கிற? வெளிய பார்த்தா நீ ரொம்ப அப்பாவி. ஆனா உண்மையிலேயே நீ ஒரு பெரிய மந்திரக்காரி. நான் என் கண்ணால இப்ப பார்த்தேன். நீ மந்திர சக்தி பயன்படுத்தின. அந்த உண்மையை நான் பார்த்துட்டேன். என் 2 கண்ணால நான் பார்த்தேன். நீ இதுவரைக்கும் என்கிட்ட என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே போய் தான். நீ மலையிலிருந்து கடல்ல விழுந்தது, சிங்கம் வந்து உன்னை தாக்குனது, தாரா வந்து உன்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான். உண்மை என்னன்னா நீ ஒரு மந்திரக்காரி. உனக்கு மந்திரம் தெரியும். உன்னை யாரும் காப்பாத்தவே இல்லை. நீ உன் மந்திரத்தாலேயே உன்னை காப்பாத்திட்டு இருந்திருக்க. தெரிஞ்சிருச்சு. இதுதானே உண்மை சந்திரகாந்தா? சொல்லு சந்திரகாந்தா, இதுதானே உண்மை? அதுவும் நீ போய் சொன்னது யார்கிட்ட? விஜயநகரத்தோட மகாராணி கிட்ட. இது அரச துரோகம். போய் சொல்லி நீ விஜயநகரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க. அதனால ஒண்ணு தெளிவாயிடுச்சு. நீ விஜயநகரத்து மகாராணிக்கு எதிரா சதி திட்டம் தீட்டி இருக்க. விஜயநகரத்து மருமகளா நீ இதுவரைக்கும் நடிச்சு ஏமாத்தி இருக்க. ஆனா உண்மையிலேயே நீ சூரிய நகரத்தோட பெண். அதுவும் சூரிய நகரத்து ஒற்றர் பெண். எவ்வளவு சாதாரணமா அந்த மாய உரைய மகாராணி கிட்ட திருப்பி கொடுத்த. எங்களால உண்மைய கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ என்ன சொன்ன? நீ அந்த உரையை எடுத்துட்டு வந்தையா? போய், எல்லாமே போய். உன் தலையில இருந்து பாதம் வரைக்கும் பொய்யால நிறைஞ்சவ நீ சந்திரகாந்தா. இந்த பொய்க்கான தண்டனை நிச்சயமா உனக்கு கிடைக்கும். நீ சொன்ன பொய்களுக்காக மக்கள் முன்னாடி உனக்கு தண்டனை கிடைக்கும். நான் பொய் சொல்லிருக்கேன். நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க, நான் அதை மறுக்க மாட்டேன். எனக்கு மந்திரம் தெரியும்ன்றத நான் மறைச்சது தானே பெரிய குற்றம். ஆனா எனக்கு மந்திரம் தெரியுங்கிறது எனக்கே தெரியாது. நான் ஒரு சாதாரண மீனவ பெண். எனக்கே எதுவும் புரியல. என் கையில எப்படி மந்திரம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் கையை தூக்குன உடனே என் கையில இருந்து திடீர்னு ஏதோ ஒளி வருது. சில நேரம் என் கையில இருந்து விழுந்து உடையுது. சில நேரம் என் கையை என்ன காப்பாத்துது. மந்திர சக்தி எனக்கு கட்டுப்படல. மாய சக்தி எனக்கு இருக்கு, ஆனா அதுவா நடக்குது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி வீரா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பயமுடு. உனக்கு இவ்வளவு துணிச்சலா? ஏன் வீரா மேலேயே குற்றம் சுமத்துறியா? நம்ப மாட்டேன். மன்னிச்சிருங்க மகாராணி அம்மா. எனக்கு ஏன் அப்படிலாம் தோணுதுன்னா, வீரா சூரிய நகரம் வந்து என் கூட நட்பா இருந்தப்போ அவரு தான் எனக்கு ஏதாவது பண்ணிருக்கணும். ஏன்னா அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மந்திர சக்தி வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மந்திர சக்தி இல்ல. நீங்களே சொல்லுங்க ராணியம்மா. நான் ராணியோட பொண்ணும் இல்ல, ஒரு மாயாவியோட பொண்ணும் இல்ல, மந்திரமும் கத்துக்கல. அப்புறம் எனக்கு எப்படி மந்திர சக்தி வரும்? சூரிய நகரத்துல வீர எனக்கு வால் பயிற்சி கொடுத்தாரு. ஒரு வீராங்கனை ஆகிற பயிற்சியும் எனக்கு கொடுத்தாரு. ஒருவேளை அவரால் தான் எனக்குள்ள மந்திர சக்தி வந்திருக்கும். மகாராணியம்மா, அதை தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மையை தான் சொல்றேன். போய், எல்லாம் போய். நீ போய் தான் சொல்ற. அப்ப நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றத நீங்க நம்ப நான் யார் மேல சத்தியம் பண்ணணும்? எனக்கு தெரியும், நான் யார் மேல சத்தியம் பண்ணாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்காது. அதுவும் ஏன் தப்புதான். என்னால உங்க மனசுல இடம் பிடிக்க முடியாது. இது உண்மையிலேயே என்னோட தோல்விதான். நீங்க என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஐரா, ஆமா, கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும்.
ஆனா இது விஜயநகரம். இங்க குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குற்றம் என்னன்னு விசாரிக்கப்படும். குற்றவாளி சோதிக்கப்படுவாங்க. உன்னையும் சோதிப்போம். நீ அந்த சோதனையில ஜெயிச்சிட்டா நீ சொல்றது உண்மைன்னு ஏத்துக்கிறோம். ஆனா ஒருவேளை நீ அந்த சோதனையில தோல்வி அடைஞ்சிட்டா நீ சொல்றது பொய் ஆகும். பொய் சொல்றவங்களுக்கு விஜயநகரத்துல ஒரே தண்டனை தான், மரணம். நாளைக்கு 2வது பொழுது விஜயநகரத்தோட காட்டு பகுதிக்கு நீ வந்துடு. அங்க நாங்க உன்னை சோதிப்போம். மகாவிஷ்ணு, இவங்க 2 பேரும் அந்த காட்டுல என்ன எப்படி சோதிக்க போறாங்க? வீரா, நீ தான் குடிக்கிறத விட்டுட்டல்ல? அப்புறம் அதுவும் இவ்வளவா? இதெல்லாம் என்ன? உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்ல. வாழ்க்கையே வெறுத்துருச்சு. வீரா என்ன விட்டுருன்னு சந்திரகாந்தாவே சொல்லிட்டா. குடிக்கிறத விட்டுருன்னு நீ என்கிட்ட சொல்ற. அப்படின்னா நான் என் உயிரையே விட்டுறவா? சந்திரகாந்தா இல்லாம என்ன வாழ்க்கை? அப்போ உங்க 2 பேருக்கும் திரும்ப சண்டை வந்துருச்சு, அவ்வளவுதானே? சண்டையா? வீரா பாத்து, சண்டை பாத்து வீரா. காதல். இந்த வீரா சந்திரகாந்தா கிட்டயா சண்டை போடுவான்? ஏ நண்பா, யாராவது உயிரோட சண்டை போடுவாங்களா? நான் எப்பவும் அவ கூட வாழ விரும்புறேன். அந்த உயிர் இருந்தா வீரா உயிரோட இருப்பான். அந்த உயிர் இல்லைன்னா வீரா செத்துருவான். அன்பா இருப்பா, மோதுவா. ஆனா இந்த தடவை வந்ததுல இருந்தே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவ இப்ப ரொம்ப மாறிட்டா, ரொம்ப மாறிட்டா. சந்திரகாந்தா மாறினதுக்கு அந்த ககானா தான் காரணமா இருக்கணும். போதும். என்ன நீயும் ககனா ககனான்னு சொல்ற? எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அந்த ககனா உண்மையா சொல்றா, நான் போய் சொல்றேனா? நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அவ தான் போய் சொல்றா, நான் உண்மை சொல்றேன்னு என் சந்திரகாந்தாவாது என்ன நம்பணும்ல? ஏன் இதயத்துல சந்திரகாந்தாவோட காதல் தான் துடிக்குது. ஒருவேளை அவ கேட்டா இதயத்தை நான் கிழிச்சு காட்டுறேன். கிழிச்சு காட்டுவா இளவரசன் வீரா. இளவரசன் வீரான்னு சொன்னா எல்லா பொண்ணுங்களும் சாவா, எல்லா பொண்ணுங்களும். ஆனா ஒருத்தி சாக மாட்டா. அவளுக்காக தான் இந்த வீரா உயிரோட இருக்கான். அவளுக்காக தான் வீரா வாழ்றான், என் மனைவி. ஆனா அவளுக்கு அது புரியல. அவளுக்கு நம்பிக்கை இல்ல. வீரா, நம்பிக்கை. சரி விடு, வா. இப்ப நம்ம உன்னோட அறைக்கு போலாம், வா. நீ ரொம்ப சோர்வா இருக்க, இப்ப நீ ஓய்வெடு. காலையில எழுந்து பேசுவோம், எல்லாத்தையும் பேசலாம். அறைக்கா? எந்த அறைக்கு? அங்க எதுவுமே என்னோடதில்ல. எல்லாம் என்ன வெறுத்துடுச்சு. என் இதயத்தையே 2 கிழிச்ச மாதிரி இருக்கு. அந்த பாம்பு ஐராவதியோட சூழ்ச்சி அதுல நீ மாட்டிக்கிட்ட. ஆமா சித்தி, நான் என்ன பண்றது? நான் மந்திரம் பண்ணல, ஆனா பாம்பு என்ன விடல. நான் மந்திரம் பண்ணலன்னா அதெல்லாம் என்ன கொன்னு இருக்கும். மொத்த அரண்மனையும் எனக்கு எதிராக சதி தீட்டுற மாதிரி எனக்கு தோணுது. முதல்ல வீரா பூல விஷத்தை தடவி எனக்காக அனுப்புனா, அதுல இருந்து தப்புனேன். இப்ப பாம்போட விஷம். நல்ல வேலை, பாம்பு என்ன கொத்துறதுக்குள்ள அது மாயமாயிருச்சு. வீரா பூல விஷத்தை கலந்து அனுப்பினானா? எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. நீ என்ன விட்டுற? வீரா, ஒன்னும் இல்ல, வெறுப்பு. என்னோட முகத்தையே அவ வெறுக்கிறா. என் முகத்தை பார்த்தாலே வெறுப்பாயிடுறா. இந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்க போக சொல்ற.
என்னோட வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவ தூக்கத்தை கெடுக்க நான் அங்க போக மாட்டேன். அவ ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கா. அவளை இன்னும் கவலையாக்க விட மாட்டேன். அவ கவலையா தான் இருக்கா. ஆனா நீ இப்ப என்கிட்ட சொன்னியே, அது அவகிட்ட சொல்லு. இந்த கவலைக்கு காரணம் நீ இல்ல, அவளும் இல்ல. உங்க 2 பேருக்கும் இருக்க காதல் தான். அதுதான் சிக்கல். இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட இப்பதான் சொல்ற. ஆமா சித்தி, என்னோட நல்ல நேரம். நான் இப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா பெரிய பிரச்சனை நாளைக்கு தான் வரப்போகுது. உண்மையிலே அந்த தெற்கு திசையில இருக்கிற காட்டுக்குள்ள சோதனைன்ற பேர்ல ஐராவதியும் பத்ராமாவும் என்ன செய்ய போறாங்களோ? அமைதி சந்திரகாந்தா, எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், மறந்துடாத. உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். எனக்கு தெரியும் சித்தி. ஆனா அந்த ஐராவதி சாதாரண மந்திரவாதி இல்ல, மாயாவிக்கெல்லாம் மாயாவி, மிகப்பெரிய மந்திரவாதி. அவ கூட இருக்கிறது பத்ராமா, அவளை விட பெரிய மாயாவி. அவங்க மந்திர சக்திக்கு முன்னாடி நம்ம சக்தி பலன் தருமா தராதான்னு எனக்கு தெரியல. சந்திரகாந்தா, இருள் உண்மைனா வெளிச்சமும் உண்மை. சாத்தா இருக்கானா கடவுளும் இருக்காரு. கடவுள் நமக்கு கொடுத்த சக்தி தான் அந்த மாயவாள். ஆனா அந்த மாயவாள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஐராவதியை நம்மளால ஜெயிக்க முடியாது, அவளை கொல்லவும் முடியாது. சித்தி, நாளைக்கு சோதனையில நான் எப்படி ஜெயிக்கிறது? நாளைக்கு 2வது பொழுது என்ன காட்டுக்குள்ள வர சொல்லிருக்காங்க. நாளைக்கு 2வது பொழுதுலையா? பாத்து வீரா. தேஜ், நான் வரல தேஜ். பாரு, அவ இங்க தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ இங்க இல்லவே இல்லை. ஏன்னா என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறா. நான் வர சத்தம் கேட்ட உடனே இங்க இருந்து போயிட்டான். இல்ல வீரா, வேற ஏதோ இருக்கு. இந்த நடுராத்திரில சந்திரகாந்தா அறையில இல்லையா? அப்படின்னா ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். நாம அவளை தேடி ஆகணும். அவ உயிருக்கு ஏதோ ஆபத்து. ஒருவேளை என் சந்திரகாந்தாவ ஆமா திரும்பவும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல சந்திரகாந்தா, நான் வரேன். அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஏன் வர சொல்லிருக்காங்க? அந்த நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. பாத்து பாத்து வீரா, பாத்து நட. வீரா, அங்க பார். அரண்மனையில அந்த அறை, அது எப்பவுமே பூட்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு வெளிச்சமா இருக்கே. அதுவும் நடுராத்திரியில. என்ன விஷயமா இருக்கும்? நிச்சயம் ஏதோ இருக்கு. வா போவோம். சந்திரகாந்தா, எதிரியோட திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் நாம அதை முறியடிக்க எப்படி திட்டம் போட முடியும்? அதனால முதல்ல எதிரியோட சதி திட்டம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதுக்காக ஐராவதியோட அறைக்கு நீ ரகசியமா போயாகணும். ஐராவதி ஒரு சதிகாரி சந்திரகாந்தா, சதிய சதியாலதான் முறியடிக்கணும். அவ சரியா அந்த நேரத்துல இதுக்காக உன்னை காட்டுக்கு வர சொல்லிருக்கான்னு தெரியணும். அங்க அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க நீ என்ன சொன்ன? தனித்தனியா இருக்கலாம்ல. ஆனா ஒரே அறையில இருக்கலாம்னு சொன்ன. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்க வேணா இருப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். உன்கிட்ட ஏன் சொல்லணும்? என்ன தனியா விட்டு இங்க இருந்து போயிடு. உன்னை தனியா விட்டுட்டு போக நான் வரல. உன்னை தனியா விடவா நான் கல்யாணம் பண்ண? நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணனே எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், உன் கூடவே இருக்க கூடாது. இங்க இருந்து கிளம்பிடு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியாது. காதலுக்காக. நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்காக, நமக்காக கல்யாணம் பண்ண. யாருக்கு காதல் பரிசு கொடுத்தியோ அவகிட்ட போய் உன் காதலை காட்டு. உன்னோட கஹனாவை தேடிய போ. அண்ணி, போதையில யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. வீரா உண்மையை தான் சொல்றான். அவன் உங்களை ரொம்ப விரும்புறான். அவன் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் பேசவும் விரும்பல, கேட்கவும் விரும்பல. இப்ப பேசுறதுக்கான நேரமும் இல்ல. இனிமே பேசியும் எதுவும் ஆக போறதும் இல்ல. வீரா உங்க மேல உயிரே வச்சிருக்கான். உங்களை அவன் ரொம்ப விரும்புறான். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. என்ன போக விடு தேஜ். ஒரே ஒரு தடவை அவங்ககிட்ட பேசி பாருங்க.
வீராவோட காதலி அங்க போறா. அப்போ இனிமே காதலியா யார் இருக்க போறா? இனி கலக்க போறதே இந்த கெஹனா. வீரா, இனி நீ எனக்கு தான். சந்திரகாந்தா, நீ அவன் பேச்சுல மயங்கிடாத. அவன் உன்னை அழிக்கதான் துடிக்கிறான். ஆனா அவன் என்ன காதலிக்கிறதா தேஜான்னு சொல்றாரே, அதை நம்பலாமா? இல்ல, வேணாம். அவன் என்ன காதலிக்கல, காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். எல்லாமே போய். சந்திரகாந்தா, உன் மனசுல இருந்து அவனை தூக்கி ஏறி. உன் லட்சியம் தான் உனக்கு முக்கியம். ஸ்ரீ விஷ்ணு, நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியல. நான் எங்க போறது? வீராவை தேடியா இல்ல ஐராவதிய பார்க்கவா? மனசு வீரான்னு சொல்லுது, ஆனா மூளை ஐராவதின்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுவேன்?